பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பார்ந்த மாணவர்களே, அரபு இலக்கிய நய பாடத்தை எடுக்கக்கூடிய தரம் 10 படிக்கக்கூடிய மாணவர்களின் கவிதை பகுதி, அரபு இலக்கிய நய பாடத்திலே காணப்படக்கூடிய கவிதை பகுதியிலே 5வது கவிதை, பாடத்திட்டத்திலே வரக்கூடிய 5வது கவிதை சௌமு ரமதான் என்றும் எங்களுக்கு அந்த கவிதையை குறிப்பிடலாம். மாணவர்கள், அந்த கவிதையை சுருக்கமாக நாங்கள் இப்போது பார்ப்போம். அது உங்களுடைய பாடத்தை படிப்பதற்கு இலகுபடுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். ரமதான் யா மௌசிமல் குர்ஆன் அக்பல்த பில் புஷ்ரா வல் ஹைரி வல் குஃப்ரான் யா இஹ்வத்தி ஹையா சூமு மஇய ரமதான் ஹையா பினா நஅமல் லில் வாஹிதித் தய்யான் ரமதான் அன்வாருன் தஹ்தி இலல் ஈமான் ஹையா நுஹீஹி பிஸ்ஸிக்ரி வல் இஹ்சான். இது ஒரு நஷீத், ஒரு கவிதை. இந்த கவிதை பாடலாக பாடப்படக்கூடிய கவிதை. இந்த கவிதை இலகுவான ஒரு கவிதை. மாணவர்களே, தமிழிலே இதற்கான வினாக்கள் வரும், அதே போன்று அரபு மொழியிலும் இதற்கான வினாக்கள் வரும். எனவே அதற்கு நாங்கள் உரிய அமைப்பிலே பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்போது நல்ல முறையில் உங்களுக்கு விடைகளை எழுதலாம். நாங்கள் இப்போது இந்த ரமலான் கவிதையினுடைய மொழிபெயர்ப்பை பார்ப்போம். ரமலான் மாதமே அல் குர்ஆனின் பருவ காலமே. யா மௌசிம் அல் குர்ஆன் என்றால் சீசன், அதாவது பருவ காலம். அல் குர்ஆனின் பருவ காலமே. ரமலான் மாதம் எங்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய காலம். அல் குர்ஆனின் பருவ காலமே யா மௌசிம் அல் குர்ஆன். அடுத்ததாக பாருங்கள், அக்பல்த பில் புஷ்ரா வல் ஹைரி வல் குஃப்ரான். இந்த இடத்துல புஷ்ரா சுபசோபனம். புஷ்ரா என்றால், ஹைர் என்றால் நல்லவை சிறந்தவை, குஃப்ரான் என்றால் பாவமன்னிப்பு. அப்போது நாங்கள் இப்போ பார்ப்போம். நீ சுபசோபனத்துடன் வந்திருக்கின்றாய், கூடவே நன்மைகளையும் பாவ மன்னிப்பையும் கொண்டு வந்திருக்கின்றாய். அக்குபல்த எங்களை முன்னோக்கி வந்திருக்கின்றாய். வில் புஷ்ரா சுபசோபனம், ஹைர் என்றால் நல்லவை, குஃப்ரான் என்றால் பாவ மன்னிப்பு. மொழிபெயர்க்கும் போது கூறலாம், நீ சுபசோபனத்துடன் வந்திருக்கின்றாய், கூடவே நன்மைகளையும் பாவ மன்னிப்பையும் கொண்டு வந்திருக்கின்றாய். அடுத்ததாக பாருங்கள், அடுத்த அடி, யா இஹ்வத்தி, ஏ சகோதரர்களே, ஹையா சூமு மஇய ரமதான், என்னோடு ரமலானிலே நோன்பு நோட்போம். என் சகோதரர்களே, விரைந்திடுங்கள், என்னோடு ரமலானில் நோன்பிருங்கள், எம்மோடு விரைந்திடுங்கள். இந்த இடத்துல அடுத்ததாகவும் ஹையா பினா நஅமல் லில் வாஹிதித் தய்யான். வாஹித் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று வாஹித். தய்யான், அல்லாஹ் நிலையானவன். அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே வரக்கூடியது. எனவே 2 அல்லாஹ்வுடைய நிலையான இறைவன், ஏக இறைவன், இறைவனின் பால் நாங்கள் அமல்களை செய்திடுவோம், எம்மோடு விரைந்து வாருங்கள் என்று கூறுகின்றது. ஹையா பினா நஅமல் லில் வாஹிதித் தய்யான், எம்மோடு விரைந்திடுங்கள், நிலையான ஏகனுக்காய் நற்செயல்கள் புரிந்திட என்று அந்த அடி காணப்படுகின்றது. அடுத்ததாக ரமதான் அன்வாருன் தஹ்தி இலல் ஈமான். ரமலான் என்பது ஒளிகள். அன்வார் ரமலான் எங்களுக்கு தெரியும், ரமலான் ஒளிக்கீற்றுகள். அன்வார் நூர் என்றால் ஒளி, அன்வார் என்றால் ஒளிகள். ஈமானுக்கு வழிகாட்டும் ஒளிக்கீற்றுகள். விரைந்திடுங்கள். இப்போது இங்கே மொழிபெயர்க்கலாம். ரமலான் என்பது அன்வாருன் தஹதி இலல் ஈமான், ஈமானின் பால் நேர்வழி காட்டக்கூடிய ஒளிக்கீற்றுகள். ஹையா நுஹீஹி பிஸ்ஸிக்ரி வல் இஹ்சான், நாங்கள் ஜிக்ரினாலும் நல்ல விடயங்களாலும் பரோபகாரத்தினாலும் நாங்கள் அதனை உயிர்ப்பித்திடுவோம். திரும்ப கூறுகிறேன், ஹையா விரையுங்கள், நுஹீஹி நாங்கள் அதனை உயிர்ப்பித்திடுவோம், பிஸ்ஸிக்ரி வல் இஹ்சான் நல்ல விடயங்களாலும் ஜிக்ரினாலும் நாங்கள் ரமலானை உயிர்ப்பித்திடுவோம். மாணவர்களே, இந்த கவிதையுடைய சொற்களுக்கான விளக்கத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். மௌசிம் என்றால் பருவ காலம், சீசன். புஷ்ரா என்றால் சுபசோபனம். குஃப்ரான் என்றால் பாவ மன்னிப்பு. சூமு என்றால் நோன்பு பிடியுங்கள். தய்யான் என்றால் ஏக இறைவன், நிலையானவன். அன்வார் என்றால் ஒளிகள், பிரகாசங்கள். தகுதி என்றால் நேர் வழி காட்டக்கூடியது, வழிகாட்டும். நுஹீஹி உயிர்ப்பிப்போம். இந்த கவிதையினுடைய, இந்த நஷீதுடைய இலக்கிய சிறப்புகளை எங்களுக்கு பார்க்கலாம்.
ஒத்த ஓசை சொற்கள் காணப்படுகின்றன. அதே போன்று இறுதி இருத்து நூலிலே முடிவடையக்கூடிய அல் குர்ஆன், அல் குஃப்ரான், ஈமான், எஹ்சான் என்ற சொல் வந்துள்ளது. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது. ரமதான், ஹையா, ரமலான் என்பது மீண்டும் மீண்டும் வந்துள்ளது. ஒரு கவிதை நயத்துக்கு கவிதைக்கு அழகு சேர்க்கக்கூடிய இலக்கிய சிறப்பாக காணப்படுகின்றது. ஹையா என்றால் அவ்வாறு தான். அதே போன்று எங்களுக்கு இலகுவான சொல்லாட்சி கொன்ற தெளிவான கருத்தை தரக்கூடிய அழகான ஒரு பாடலாக, ஒரு கவிதையாக இது காணப்படுவதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே மாணவர்களே, குர்ஆனுடைய பருவ காலம் என்று இங்கே வர்ணித்துள்ளது, உதாரணமாக குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த இடத்திலே அதனூடாகவும் எங்களுக்கு இந்த கவிதையுடைய இலக்கிய சிறப்பை விளங்கிக் கொள்ளலாம். அழகான சொற்களை பாவித்துள்ளார் இந்த கவிஞர். ரமலான் சுபசோபனத்தையும் இறை மன்னிப்பையையும் நன்மையையும் அள்ளி வழங்கக்கூடிய மாதம். எனவே மாணவர்களே, இதனூடாக இந்த கவிதையினுடைய இலக்கிய சிறப்பையும் புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த கவிதை தமிழ் மொழியிலே கேட்டால் இலகுவாக விடை கூறலாம். அரபு மொழியில் வினாக்கள் வந்தால் அந்த வினாவிலே வரக்கூடிய அமைப்புக்கு ஏற்ப நாங்கள் இந்த கவிதையினூடாக பார்த்து அழகான முறையிலே விடை அளிக்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த சுருக்கமான ரமலான் பற்றிய இந்த விளக்கம், இந்த ரமலான் கவிதை பற்றிய விளக்கம் நிச்சயமாக மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.